நண்பா, நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐன்னு சொல்லுவோம். அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்திருக்குது. இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 36,900 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 36,900 ரூபா கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் சம்பளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாவே இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/5/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது விவசாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா TNUSRBன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ ரெக்குயர்மெண்ட் 2025 வந்து பார்த்திங்கன்னா 1299 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. அந்த 1299 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கல்வி எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க விரிவாக பார்க்கலாம். 1299 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. 2 எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலுகா அண்டு ஏஆர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆக பிரிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 933 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 366 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 654 போஸ்டிங்கு, ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 279 போஸ்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஆர்எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு 255 வேகன்சியும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 111 போஸ்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அப்ரூவலான யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டிகிரி எந்த பேட்டர்னில் படிச்சிருக்குன்னா நீங்கள் 10th படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் +2 படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா ப்ரோக்ராம் நீங்கள் படிச்சிருந்தீங்களா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு டிப்ளமா போகலாம், 12th முடிச்சுட்டு டிப்ளமோ போகலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ போயிருந்தீங்களா, டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸோ அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ் கோர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். இந்த பேட்டர்னில் படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள், வேறு அதர் பேட்டர்ன் படிச்சிருந்தா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பேக்வேர்டு கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி இந்த மாதிரி கேண்டிடேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC ST இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸுக்கு உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸர்வீஸ் மேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47 இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே 20லேருந்து 47 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேண்டிடேட் அப்ளைங் பை 20% வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் கோட்டான்னு சொல்லியிருக்காங்க. 47 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல சேலரி. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அதர் பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கறது குவார்டர்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். அடுத்து ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி இன்டர்வியூ மாலிக்குன்னு சொல்லியிருக்காங்க, வைவா வாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு ரிலேட்டடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகிறதுக்கு போத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட்டா வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலான்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி என்னென்ன பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்க நீங்களும் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் எடுத்துக்கலாம். இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4/4/2025 விட்டுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 7/4/2025 அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/5/2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/5/2025 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது மிஸ்டேக்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் மிஸ்டேக்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஏதாவது மைனர் மிஸ்டேக் சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வில் அப்டேட் ஜூன் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.